எலக்டோரல் பாண்ட் மாதிரி பிஎம் கேர் நிதி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, யார் யார் எந்த அளவுக்கு பணம் கொடுத்தார்கள், நிதி கொடுத்தார்கள், அந்த நிதி எங்கே இருக்கிறது, யாருடைய பொறுப்பில் இருக்கிறது, யார் அதனை செலவிடுகிறார்கள், யாருக்கும் தெரியாது. இது என்ன ஜனநாயகம், இது என்ன அரசியல் நடைமுறை? இதற்கு யார் பொறுப்பு என்றால், இன்றைக்கு பிரதமர் பொறுப்பெடுக்க வேண்டும், ஆளுகிற பிஜேபி அரசு பொறுப்பெடுக்க வேண்டும். எனவே தான் இன்றைக்கு எலக்டோரல் பாண்ட் எப்படி நடத்தப்பட்டதோ அதே போல் பிஎம் கேர் ஃபண்டும் நடத்தப்படுகிறது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பதாக இல்லை, கடுமையாக கண்டனம் செய்கிறது. இன்றைக்கு நடைபெற இருக்கிற தேர்தல் இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலாகும். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும், கூட்டாட்சி நெறிமுறைகளை காப்பாற்ற வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். இல்லையானால் இந்தியாவில் ஜனநாயகம் ஒழிந்து சர்வாதிகாரம், பாசிசம் தலைவிரித்தாடுகிற ஒரு நாசகரமான பேரிடரை இந்தியா எதிர்கொண்டிருக்கிறது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டும், பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும், இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை முறியடிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கு அழைப்பை விடுக்கிறது. நம்முடைய அரசியல் சட்டம் கூட்டாட்சி நெறிமுறையை உயர்த்தி பிடிக்கிறது. ஆனால் மாநில உரிமைகள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகின்றன. மாநிலங்களினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றன, மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. மாநிலங்கள் மீது இன்றைக்கு ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு ஓரவஞ்சனையான அணுகுமுறையை மோடி அரசாங்கம் பின்பற்றி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை சொல்ல வேண்டுமானால், வெள்ளம் புயல் என்று பேரிடரால் தமிழ்நாடு தாக்கப்பட்ட போது மாநில அரசு கேட்டுக்கொண்ட நிதி உதவியை கொடுக்க மறுத்த ஒரு அரசு ஒன்றிய அரசு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றித் திரிகிற பிரதமர் மோடி அவர்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பார்ப்பதற்கோ பாதிக்கப்பட்ட இடங்களை பார்ப்பதற்கோ அவருக்கு நேரம் இல்லாமல் போனது. இதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஜிஎஸ்டி வரி என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு மாநிலங்கள் ஒன்றிய அரசுக்கு வரியை கொடுக்கின்றன. ஆனால் அதிலிருந்து மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய தொகை கிடைப்பதாக இல்லை. தமிழ்நாட்டிலேயே அது பெரும் பிரச்சனையாக இருக்கிற தமிழ்நாடு அரசு ₹1 வரி செலுத்தினால் தமிழ்நாடுக்கு கிடைப்பது வெறும் 29 காசு, இப்படி தான் இருக்கிறது. இது ஒரு கொடூரமான ஒரு நடைமுறை, கூட்டாட்சி நெறிமுறைகளுக்கு மிகுந்த பாதகமான ஒரு நடைமுறை. மோடி பேசினார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று. அதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது. இதில் கோஆபரேஷனும் இல்லை, ஃபெடரலிசமும் இல்லை. மோடி ஒரு எதேச்சை அதிகாரமாக செயல்படுகிறார், அவருடைய ஆட்சி எதேச்சை அதிகாரமாக செயல்படுகிறது என்று குறிப்பிடுகிறோம். அதே போல் நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்ற பாராளுமன்றத்தில் பலமுறை குரல் எழுப்பப்பட்டது. ஆனால் அதனை ஒப்புக்கொள்வதாக இல்லை. கல்வி என்பது இன்றைக்கு மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இப்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்வியை வணிகமயமாக்குவது, கல்வியை காவியமயமாக்குவது அல்லது வகுப்புவாதத்திற்கு உட்படுத்துவது, கல்வியை இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கையில் அதனை கல்விக்கான அதிகாரங்களை குவித்துக் கொள்வது என்று போனால் மாநிலங்களினுடைய உரிமைகள் என்னாகும்? இதையெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. எனவே தான் கூட்டாட்சி நெறிமுறைகளை நாம் காப்பாற்ற வேண்டுமானால், மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டுமானால், மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மக்களுக்கு வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை கொடுத்து மக்களை நாம் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பது கூடாது, அது அகற்றப்பட வேண்டும். இதை தான் எங்களுடைய
சொல்லிட்டாரு. இப்போ முதல்கட்ட வாக்குப்பதிவு ஒரு 12 நாள்லயே தொடங்க இருக்கு. இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல சீட் ஷேரிங்கே முடிக்கல. என்ன பிரச்சனை இருக்கு? ஏனென்றால் இது ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது. மே மாதம் இறுதி வரை தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தான் வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்த முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது. இந்த முதல் கட்ட தேர்தல் என்று வருகிற போது நான் அறிகிற வகை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணி, இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகளினுடைய அணி மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. திரு மோடி திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு போகிறார். தமிழ்நாட்டை பற்றி பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப முயற்சிக்கிறார். ஆனால் கச்சத்தீவு தேர்தல் காலத்தில் மோடியை எதற்காக இந்த பிரச்சனை எழுப்ப வேண்டும்? அதனால்தான் எங்களுடைய அறிக்கையில் கேலஸ், மோடியினுடைய அணுகுமுறை ஒரு கேலஸ். அது தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக எழுப்புகிற பிரச்சனை. 10 ஆண்டுகளாக இருப்பவர் மீனவர்களை பற்றி எங்காவது பேசியிருக்கிறாரா? அல்லது இந்த பிரச்சனை குறித்து எங்காவது பேசினாரா? எனவே மோடி தமிழ்நாட்டிற்கு வருவது என்பது எப்படியாவது மக்களை திசை திருப்பி வாக்குகளை பெற முடியுமா என்று முயற்சிக்கிறார். ஆனால் தமிழ் மண் என்பது வேறு விதமான மண் என்பதை திரு மோடி தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மண் அங்கே பெரியார் மண், அது அம்பேத்கர் இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் வளர்ந்திருக்கிற முக்கியமான மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அந்த தமிழ்நாட்டில் மதவெறி அரசியலை இன்றைக்கு கொண்டு வந்து விட முடியாது. அந்த மதவெறி அரசியலை, ஃபாசிஸ்ட் அரசியலை இன்றைக்கு மக்கள் ஏற்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் கொடுக்கிற முழக்கமே இந்தியாவை காத்திட, ஃபாசிசத்தை வீழ்த்திட ஸ்டாலின் அழைக்கிறேன். இது ஏதோ ஒரு ஸ்டாலின் என்ற ஒரு முதல்வர்களுடைய ஒரு குரலாக மட்டுமல்ல, இது இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் அனைத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக அதனை நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் மோடிக்கு நல்ல பாடம் கற்பிக்கப்படும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.